அனைவருக்கும் வணக்கம். வேலூர் 53வது வார்டு பாபி கதிரவன் பேசுகிறேன். இங்கே ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்திருந்தோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மனநிறைவாக இருந்தது. எங்களுடைய மாமனார் விபோசா கதிரவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் ஸ்கூல் வச்சு நடத்துகிறார், தாளாளர் அவர்கள். அந்த ஸ்கூலுக்கு என்னை திருக்குறள் போட்டிக்கு கூப்பிட்டுருந்தாரு. இது ஜெயவேல் சாருடைய நண்பர்கள் மூலியமாக தான் இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. ரொம்ப ரொம்ப இன்னைக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ திருக்குறள் சொல்கிற திருவள்ளுவர் நம்ம ஊரில் இருக்கிறாங்களா அப்படின்ற அளவுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த பள்ளி நம்ம மோட்டூர் ஏரோட்ரம் பக்கத்தில் இருக்குது. பள்ளி பேர் கிரியேட்டிவ் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல். அதோடைய தாளாளர் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு. திருக்குறள் போட்டிக்கு எங்களை அழைச்சாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐயா, உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும், எப்படி இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் திருக்குறள் சொல்லிக் கொடுக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு. எல்கேஜி யூகேஜிலேருந்து ஸ்டாப்புன்னு சொன்னாதான் நிற்கிறாங்க, இல்லைன்னா போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக பேசுகிறாங்க. இதெல்லாம் எப்படி ஐயா நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க? டீச்சர்ஸ்க்கு எப்படி நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க? டீச்சர் குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க? இந்த கிரியேட்டிவ் ஐடியா எப்படி வந்ததுன்னு கேட்டேன். அதை நம்ம ஒரு பேட்டியாவே எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சாய்ராம் குமாரசாமி ஐயா, அவர் ஒரு திருக்குறள் பிரியர். அவர் திருக்குறள் போட்டி வைக்கலாமா, திருக்குறள் பட்டிமன்றம் செய்யலாமா, நாங்க ஒரு வருஷமாவே அதை டிசைட் பண்ணிட்டு இருக்கோம். உலக திருக்குறள்ல அவர் இப்ப ஒரு மெம்பரா ஆயிருக்காரு. நாங்களும் மெம்பரா ஆகணும்னு சொல்லிட்டு இப்ப இனிஷியேட் பண்ணி அதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இந்த நேரத்துல இந்த ஒரு சம்பவம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை நம்ம ஐயா கிட்டயே கேட்டு, எப்படி உங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் இப்படி எல்லாம் கத்து கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு இந்த ஐடியா எப்படி வந்தது, உங்க பிள்ளைங்களும் படிக்க வச்சு டாக்டரும் என்ஜினியரும் ஆக்கிட்டு இருக்கீங்க, ஒரு அட்வொகேட் எல்லாம் ஆக்கிட்டு இருக்கீங்க, இந்த பிள்ளைங்களையும் அந்த மாதிரி ஆக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதுக்கு நடுவுல இந்த திருக்குறளையும் வச்சு அவங்கள வழி நடத்தணும், அவங்கள டிசிப்ளினா கொண்டு போகணும்ன்றாங்க. பாத்தீங்களா? ஹேட்ஸ் ஆஃப் சார். உங்க கூட நான் ஒரு சின்ன வாய்ப்பா நினைச்சு இந்த பேட்டிக்கு உங்க கூட அடைக்கிறேன். ஐயா வணக்கம். ஐயா எப்படிங்க ஐயா இந்த உங்களுக்கு இந்த ஸ்கூலை நடத்தணும்ன்ற ஒரு ஆசை உங்களுக்கு வந்திருக்கும், நடத்தணும்னு ஒரு ஆசை வந்திருக்கும். ஆனா இப்ப நீங்க இந்த திருக்குறள் பத்தியும் அந்த ஸ்கூல் நடத்துறத பத்தி ஒரு சின்னதா ஒரு பேட்டி கொடுங்க ஐயா. முதலாவது அனைவருக்கும் வணக்கம். இந்த பள்ளியானது என்னுடைய சம்பந்தி கவிஞர் இருசன் அவர்களால் 1912 ஆரம்பிக்கப்பட்டது. அவர் இந்த அன்பூண்டி கிராமத்திலே ஒரு ஏழை விவசாயிக்கு மகனாக பிறந்து ஒரு சார் பதிவாளர், பதிவுத்துறையில சார் பதிவாளராக அளவுக்கு உயர்ந்து பணியாற்றினார். யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்பது போல இந்த படிப்பறிவில்லாத இந்த கிராமத்தில் இருக்க மக்களுக்கெல்லாம் தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பள்ளியை கிரியேட்டிவ் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூலை ஆரம்பித்து மிக 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 குறைந்த லாப நோக்கு இல்லாமல் குறைந்த கட்டணத்திலே இந்த கிராமப்புற மக்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக, கல்வியில் சிறந்த விளங்க வேண்டும் என்பதற்காக இந்த பள்ளியை ஆரம்பித்து 1912 ஆரம்பித்தார். இதை ஆரம்பித்து 13 ஆண்டுகள் ஆகிறது. அவர் ஒரு இயற்கையிலே ஒரு கவிஞர். அவர் பல்வேறு பட்டிமன்றத்திலே பங்கு கொண்டிருக்கின்றார். அதனால் அந்த கவிஞரினுடைய வாழையடி வாழையாக பல நூல்களை இயற்றுகிறார். அந்த நூலின் பெயர் நூலில் அது சாகித்ய அகாடமி விருதுகள்லாம் பெற்றிருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த திருக்குறள் கவிஞர் பரம்பரையில் ஆரம்பித்து இந்த ஸ்கூல் பள்ளி நடந்து வருவதால் அவர் வழி வந்த இந்த பள்ளியிலே நம்ம கவிதைகள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த திருக்குறள் போதிப்பது என்பது மிகவும் நாங்கள் இந்த 12 வருஷமாக கடைபிடித்து வருகின்றோம். திருக்குறளை போதிப்பதிலே எங்களுடைய ஆசிரியர்களும் கல்வி பயின்று ஊக்கமாக பயின்று அதை ஒப்புவிப்பதிலே மாணவர்களும் சிறந்து விளங்குகின்றார்கள் என்பதை இந்த தருணத்திலே பதிவு செய்ய நான் விரும்புகின்றேன். இந்த ஐடியா உங்களுக்கு எப்படிங்க வந்துச்சு? அதுதான் நான் முதல்ல சொன்னேன்னா, இந்த பள்ளியை ஆரம்பித்தவரே ஒரு பெரிய கவிஞர், பட்டிமன்றத்திலே இப்போ கலந்து கொண்டு பேசக்கூடியவர். அவருடைய நினைவாக அந்த வாழையடி வாழையாக நாம் அந்த கவிதைக்கு, பாரதியார், திருவள்ளுவர் போன்ற கவிதைக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதற்காக சிறப்பாக இந்த திருக்குறளை நம்முடைய ஆசிரியர்கள் மாணவர்கள் அந்த ஆண்டுதோறும் திருக்குறள் போட்டி நடத்தி அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு 5ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் 100 திருக்குறள் கூட ஒப்பித்திருக்கிறார்கள்.
100க்கும் மேல திருக்குறள் ஒப்பித்திருக்காரு. இங்க படித்த பள்ளி மாணவர்கள் திருக்குறள் போட்டியில மாநில அளவில் பரிசுகள் வென்றிருக்கிறார்கள். அதனால் இயற்கையாக வந்த இது ஒரு திருக்குறளை ஒப்பிக்க வேண்டும், அதை ஊக்குவிக்க வேண்டும். இந்த நாடு பூரா, நம்ம தமிழ்நாடு பூரா சிறப்பிக்க வேண்டும். தமிழ்நாடு மட்டுமல்லாத இந்திய அளவிலே, உலக அளவிலே சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒரு சிறிய முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த தருணத்திலே நீங்கள் எல்லாம் இந்த திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில கலந்து கொண்டு எங்கள் மாணவர்களை உற்சாகப்படுத்தியதற்காக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம் ஐயா. ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஐயா. இது மாதிரி எல்லா ஸ்கூல்லையுமே கொண்டு போய் சேர்க்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஐயா நினைச்ச மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க ஸ்கூல்ல, நம்ம வேலூர் மாவட்டத்தில் இருக்க ஸ்கூல்ல நாங்கள் கொண்டு போய் சேர்க்கிறோம். அந்த யூடியூப் சேனல் மூலயமா தமிழ்நாடு, இந்தியா, உலக நாடுகளில் எல்லாருமே இந்த திருக்குறள் போட்டி, திருக்குறள் ஒப்புவித்தல், திருக்குறளை ஃபாலோ பண்ணுறது, திருக்குறள் அந்த 1.25 அடியில உலகத்தையே கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. ஒரு குறள்லையும் ஒரு உலகத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. அதனால நம்ம கண்டிப்பா இதை இனிஷியேட் பண்ணி எல்லா ஸ்கூல்லையுமே செய்யணும். இது மூலயமா நம்ம ஆட்சியர் மூலியமா கூட ஒரு பர்மிஷன் வாங்கி எல்லா ஸ்கூலுக்கும் கொடுத்துட்டா இது ஒரு சிறப்பா இருக்கும். அது மட்டும் இல்ல, வேலூர்ல பொதுவான ஒரு இடத்துலயும் திருக்குறள் போட்டி வைக்கணுங்க ஐயா. நீங்க கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து எனக்கு உதவி பண்ணுங்க. அதுக்கு பரிசு போட்டி மாதிரி வச்சு குழந்தைங்க எல்லாருக்கும் இனிஷியேட் பண்ணி எல்லாமே செய்யலாங்க ஐயா. ரொம்ப சிறப்பு. ரொம்ப நன்றிங்க ஐயா. இப்படி ஒரு வாய்ப்பளித்த உங்களுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு ஒரு கடமை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? நான் பேசுறதுனாலே உங்களுக்கு புரியணும்னு எனக்கு தெரிஞ்ச லெவலில் இறங்கி வந்து பேசுறேன். உங்களுக்கு ஒரு கடமை இருக்கு. உங்களுக்கு கடமை இருந்தா இல்லையா? என்ன கடமை இருக்குன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. உங்களுக்கு என்ன கடமை இருக்கு? அப்பா சேர்த்தாங்க, அம்மா விட்டு போயிட்டாங்க. ஸ்கூல்ல டீச்சர்ஸ் முக்கியமா பாடம் நடத்துறாங்க. நல்ல பாதுகாப்பான இடம். உங்களுக்கு என்ன கடமை இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? அப்பா இன்னும் அப்புறம் இன்னும் வேற என்ன கடமை சொல்லுங்க. அம்மா கொண்டு விட்டாங்க, அம்மா சந்தோஷப்பட்டாங்க, அப்பா சந்தோஷப்பட்டாங்க. உங்களுக்கு நீங்க தான் செய்ய போறீங்க. அவங்களுக்கு சொல்லுங்க, எல்லாம் கரெக்டா சொல்லுங்க. படிக்கணும், எழுதணும், அப்புறம் நானே சொல்லிட்டு வெரி குட், வெரி குட். கை பண்ணுங்க. அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் வைக்கணும் அப்படின்னு நம்ம செய்யணும். அதோட இன்னொன்னு சொல்றாரு, திருவள்ளுவர் சொல்றாரு, மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எல்லோரும் போல் சொல்லுங்க. என்ன செய்யணும்? நீங்க வரக்கூடிய நீங்க பழகக்கூடிய உங்களுடைய திறமையை கண்டு அக்கம் பக்கத்து வீட்டார்களோ இல்ல சொந்தக்காரர்களோ இல்ல நண்பர்களோ என்ன சொல்லணுமா, இந்த புண்ணிய பெற்றிருக்கு அவர் தாய் தந்தை என்ன புண்ணியம் பண்ணாங்களோன்னு நினைக்கணும். அதுதான் நீங்கள் நீங்க அப்பா அம்மாவை நீங்க நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நாட்டுக்கே நீங்க நல்லது பண்ண மாதிரி, திருவள்ளுவருக்கு பெருமை தேடி தந்த மாதிரி, தமிழ் உலகத்துக்கு பெருமை தேடி தந்த மாதிரி நீங்க எந்த மொழி வேணாலும் கற்கலாம். ஆனால் இங்கிலீஷ் மெயினாலும் கற்கலாம். தமிழை, திருவள்ளுவரை, இந்த மாதிரி குரல் இருக்கக்கூடிய புத்தகத்தை டேபிள்லயே வச்சு நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குரல் நீங்க படிச்சீங்கன்னா நீங்க உன்னத நிலைக்கு ஒரு யாருக்கும் வழிகாட்டுவாங்க. நீங்களே போய் கேட்டீங்க, இந்த பாடம் நடத்துங்க, அந்த பாடம் நடத்துங்க கேட்கலாம். ஊர்ல நல்ல விஷயத்த அம்மா மாதிரி இருந்தாலும் நம்ம திறப்படுத்த பாக்கி நம்மளுடைய கொள்கை மாதிரி நீங்களும் சிறப்பா யாரும் சொல்லியே கொடுக்கணும். தானா ரூட்டு கிளியராகும். எங்கேயும் சிக்னல் தடை இருக்காது, வேக தடை இருக்காது. திருக்குறள் தினமும் ஒரு திருக்குறள் படிப்பீங்களா? எங்களுக்காக படிப்பீங்களா? அந்த நிகழ்ச்சி நடத்துற சார்பாக கேட்கலாம். தினந்தோறும் ஒரு குறள் படிப்பீங்களா? நீங்களும் படிக்க முடியும். தினமும் ஒரு குறள், ஒரு நாளைக்கு ஒரு குறள், 100 நாள் 100 குறள் வச்சுங்க. இன்னொரு நாள் அந்த இடத்துக்கு வரும்போது நான் சொல்ல வச்சு திருக்குறளுக்கு பொய்ப்புரை. இப்ப நீங்க பொய்ப்புரை சொல்லாதது பெரிய விஷயம் கிடையாது. நீங்க திருக்குறளை தெரிஞ்சுக்கிட்டீங்க, போக போக பொய்ப்புரையும் தெரிஞ்சுக்கீங்க. அது பெரிய விஷயம். உங்களுக்கு இருக்கும் மனசுல அதை வெளியே சொல்றதுக்கு தைரியம் வேற சொன்னா தப்பாயிருமோ, தப்பா சொல்லு, அதை பழகணும். முதல்ல நீங்க வேற ஒன்றும் இல்லை, தப்பா சொல்றதுக்கு பழகணும். நாளடைவில்
தானா செய்யலாம். அந்த திருவள்ளுவரை நம்ம தெய்வமாயிருந்து நல்ல தமிழ நல்ல உச்சரிப்பு கொடுப்பாரு. நான் எதிர்பார்க்கல இந்த குழந்தைங்க இந்த அளவுக்கு சீரும் சிறப்பா இருப்பாங்க. அடுத்த தரம் பாபிகர் தம்பி மாணவர்கள் ஒரு சொல்ல லைவ்ல கொடுப்பா வந்தானா நான் ரெக்கார்டிங் பண்ணுவேன். உங்களை எல்லாரையும் கூப்பிட்டு திருக்குறள் சொல்ல அம்மா பரிசு கொடுத்து காத்துருக்கிறாங்க. நான் திடீர்னு வந்தேன். உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சு போலன்னா நான் வந்தேன். எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு சொல்ல வரல. எல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த இந்த பள்ளி தாளாளர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் வாடிக்கையாளர் அவர்களுக்கும் அழகாக ஒத்துழைப்பு கொடுத்த மாணவர் செல்வங்களுக்கும் என்னுடைய பணி வளர்ந்த அன்பு கலந்த நன்றியை தெரிவித்து இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சுத்த போ
புலவர். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவான் முதல் பிரேம்லகு அன்றி மற்ப நல்லது நல்லது அன்றே மற்பது நன்றே நன்றிக்கு வித்தாவும் நல்லனக்கும் என்று தரும் களத்தினால் செய்த உதவிக்கு சிறிதெனும் நாளத்தின் மாலை பெரிது என்ற போதில் எழுதுவக்கும் என் மகனை சொல்றனை கேட்ட தாய் குணம் நாடி குற்றம் நாடி அவர் போல் மிகை நாடி மிக்க கொலர் எப்பொருள் யாராவாய் கேட்பொருள் அப்பொருள் மேற்பொருள் கண்ணுதறிவு தனு தலைநலம் தங்க வேறும் ஆணுமலகதேவி என்ற போதில் எழுதுவக்கும் தன் மகனை சொல்றனை கேட்டான். எல்லா விளக்கும் விளக்கல் சான்றுக்கு குய்யா விளக்கே விளக்கு தீனார் சுட்டப்பூ உள்ளாரம் ஆறாது நாளாய் சுட்டவது மலமிசை ஏறினால் நாளது செய்தால் இளமிசை மீது வாழ்வாய். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் செல்வகுமார். நான் யூகேஜி படிக்கிறேன். நான் இப்போது திருக்குறள் சொல்ல வந்துள்ளேன்.
போல் உள்ளாராம் ஆடாதே நாவினால் சுட்டாடே அல்லா விழுத்தம் விழுத்தல்ல சான்றோட்டு பொய்யா விழுத்து விழுத்து துணநாடு துணநாடு அவற்றோர் விதை நாடு மித்த தொடர் தீனால் சுட்டப்போல் உள்ளாராம் ஆடாதே நாவினால் சுட்டாடே தானம் தந்திருந்தோம் தந்தாமே உலகம் ஆனம் உள்ளே எப்போது யாராக வைத்திருப்பினோம் அப்பொருள் மேற்பொருள் தாம்பது அறிவு தாண்டி வைத்தார் காலை வணக்கம் என் பேர் இனியா நான் ஒன்றாம் வகுப்பு பள்ளியில் மாயை பொருத்திகளை சொல்ல வந்தேன் அகலமுள்ள எட்டெல்லாம் ஆண் பகவான் உலகே உலகு இனி உருவாக இந்நடக்குள்ள கண்டிப்பா காய்த்தான தட்டு எல்லா விளக்கு விளக்கல்ல சான்றோருக்கு பொய்ய விளக்கு அழகு செய்யினால் மால்வடி சேர்ந்தோம் லெவிசை நின்று வாழ்வோம் பொய்யமை பொய்யமை ஆற்று செய்யமை செய்யாமை நன்று தீ நாள் சுட்ட போனால் ஆடாது நாடி நாள் சுட்டவடு நன்றி மட்பம் நன்றன்று நன்றாரது அன்றே மட்பம் நன்று நோய் நடி நோய்முனால் நாடி அடுத்தடிக்கும் வாய் நாடி வாழ்வு அன்னைக்கு விட்டாக நண்பருக்கும் தீவருக்கும் என்னை தடும் கற்க கஷ்டர கட்டாரை கட்டப்பி இருக்கு அதுக்கு தடா ஒழுக்கழுக்கும் தரலாம் ஒழுக்கம் ஒழுங்க உமக்களும் என்ன செய்ய ஒன்று அவனான நம்மள செய்கிறார் சில உடிவிற்கு வலியகமோ வானகமோ ஆற்றால் அறிவு தொட்டியேற்று மலைக்கேமு மாந்தருக்கு தொட்டியேற்று அறிவு நன்றி வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேச்சு கனிஷ்கா. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போது திருக்குறள் சொல்ல வந்துள்ளேன். திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். அகல் முதல் எழுத்தெல்லாம் பாதித்தவன் உலகத்தை உலகு அன்பு மதம் மூத்தாழின் வாழ்க்கை பண்பும் பயனும் மொழி அவர் வாழை தங்கும் நிலம் போல தம்மை நிகழ்வா பொருத்தம் தலை இனிய உலகாக இல்லாத குரல் கணிப்ப காண்கவன் கற்று ஈன்ற போதில் பெருதுவக்கம் தன் மகனை சான்று என கேட்டான் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றுக்கே பொய்யாவிற்கே விளக்கு உள்ள உடைமை உடைமை பொருளுடைமை இல்லாத நீங்கிவிடும் குழலில் நிதியான என்பத மக்கள் மயிலச்சொல் கேளாமல் என் மலைவிசை என்னால் மாணவி சென்றால் இளமிசை நின்று வாழ்வன் மிகுதியார் மிக்கவை செய்தாலே தாம் தாம் தகுதியான் நிறுத்திவிடும் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றுக்கே பொய்யாவிற்கே விளக்கு. நன்றி வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் யாசினி. நான் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போது திருக்குறள் சொல்ல வந்துள்ளேன். திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். அவர் முகல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் தேவராஜு தீனால் சுத்த போனுள்ள அருள் மாறாதே நாளால் சுத்தவரு எல்லா உலகம் முழுக்கல்ல சாமருக்கு பொய்யா உலக்கே உலக்கு நன்றி மறுப்பது நன்று அன்று நல்லது அன்றே மறுப்பது நன்று நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீவொழுக்கம் என்று முடிவை தரும் மலைமிசை
அன்பறிவு தேற்றம் அவாயின்மை இந்நான்கு நன்கொடையால் கட்டே தெளிவு இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆழ்ந்து அதனை அவன் கண்விடன் இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் குடிக்கும் ஆட்டு ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கம் தன் மனை சான்றோர் என கேட்டார் ஒருத்தார்க்கு ஒரு நாள இன்பம் பொறுத்தார்க்கு போன்ற துணையும் புகழ் இறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுங்கப்படும் நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் இணைந்தவர் நல்காமை சொல்லுவ போலும் பசந்த பணிவாகும் இரத்தலும் இதழே போலும் கலத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு ஆவிற்கு நீரின்றி இறப்பினும் நாவிற்கு இனி வந்தது இரவினில் இனி வந்தது உண்மையில் இன்னாதது யாது எனில் உண்மையில் உண்மையே இன்னாதது ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு போன்ற துணையும் புகழ் நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுங்கப்படும் மனத்துக்கண் மாசிலன் அதில் அழைத்து அரண் ஆகுலன் இறப்பிற சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லின் பயனிலாச் சொல் நல்குறவு என்னும் ஈடுபங்களும் பல்குறை துன்பங்கள் என்று துன்பங்கள் சென்று படும் பிறர் பழியும் தம் பழியும் நானுவர் நானுக்கு உரைப்பதி என்னும் உலகு ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் ஆற்றாரை மற்றும் படை இன்மை ஒருவருக்கு இழிவு அன்று சால்பு என்னும் திண்மை உண்டாக பிரின் ஒழுக்கமும் வாய்மையும் காணும் மூன்று இழுக்கார் குடிப்பிறந்தார் யாதனில் நீங்கியார் நோதல் அதனில் இலர் செய்யாமல் செற்றார்க்கும் இன்னாத செலுத்தப்பின் உய்யா விழுமம் தரும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வம்சிகா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இப்போது திருக்குறள் சொல்ல வந்துள்ளேன். திருக்குறள் திருவள்ளுவர் எழுதியவர் திருவள்ளுவர். எவராயினும் நாவாக்கால் காவாக்கால் சோகாக்கால் சொல்லியிருக்க பற்று மணிமிசை ஏறினால் மானடி செய்த இளமிசை நின்று வாழ்வாய் நோய் நாடினை முதல் நாடி அழுதமிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் அன்பு மரண முடித்தாயின் நிலைக்கை பண்பும் பயணம் மதுகுரலில் நின்று யாழில் நின்று என்பதாம் மக்கள் நைரேச்சம் ஆழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை தருவார் கொடுத்தல் தர கேட்டில் உள் செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையாவை மற்ற நாளாய பயனின் கோருவார் அறிவார் நற்றால் தரல் எண்கற்ற காசு தர அற்கவை கற்ற பின்னிற்கு அதற்கு தகை இனிய உறவாக இல்லாத குலத்தனை என்பாய் கவர் நற்று உள்ள முழுமை உருக்கை பொருளுக்கை நீங்காது நீங்கிவிடும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சபரீஷ். நான் இப்போது திருக்குறள் சொல்ல வந்துள்ளேன். திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். அவர் முன்னிலை ஏற்றெல்லாம் மாற்றுக்கள் உலகிலே உலகு தீனால் சுட்டப்புறம் உள்ளாரும் மாறதை நாம் சுட்டவடை எல்லாம் இருக்கல்ல சான்றோர்க்கை பொய்யா இருக்கே விளக்கு தக்கா தகவலார் என்பது அவர் எச்சத்தால் காணப்படும். செலுத்தும் செல்லும் செறி செல்லும் மச்செல்லும் செலுத்தும் எல்லாம் தலை நோய் நாடி நோய்த்தலாடி அறுத்தலுக்கு மொழி நாடி வெப்ப செயல் இந்திய உருவாக்கி நாடக்கூட தண்ணீர் பிரகாய் யோகத்தற்று துப்பாக்கி துப்பாய சூடும் மழை அகர்வாழை தாங்கும் நிலம் போல தம்மை பொறுத்தல் தலை நன்றி மப்பன் நன்றே அன்றே மப்பன் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீவொழுக்கம் என்றும் துணை தரும். துப்பாக்கி கேடில் செல்வம் கல்வி ஒரு மாடல்ல மற்றையவை தக்கா தகவலார் என்பது அவரது எச்சத்தால் காணப்படும். தோன்றி புகழோடு தோன்றிய தோன்றின் புகழோடு தோன்றுக அன்பில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று.
நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜி நிதிஷ்குமார். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போது திருக்குறள் சொல்ல வந்துள்ளேன். திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அன்பு மரணம் முடித்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பிற்கும் முன்னும் அடைக்கும் தாய் ஆர்வலர் புட்கண்ணை பூசால் தரும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இதுவா புத்தால் தலை. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவாய் தொழில். அருள் செல்லம் செல்லத்தும் செல்லம் பொருள் செல்லம் பூஜார் கண்ணும் முல. அடக்கம் அம்மொழிக்கும் மடங்காமை ஆறு தேடும். அன்புடைமை ஆண்கள் குடிப்பிடத்தை இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் மயக்கு. இருந்தார் அணைய சினத்தை துறந்தார் கணை. இனிய உணவாக என்னாலும் குரல் கணிப்பை காய்கவ தற்று. துணிச்செயும் சேராயிரம் பொருள் செல் புகா புரிந்தாய் மாற்று. இன்மையில் இன்மை விருந்தொழில் வன்மையில் வன்மை மனவாற்பறை. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அன்னி. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போது திருக்குறள் சொல்ல வந்துள்ளேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அன்பு மரணமுடைய தாயை இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பிற்கும் ஒன்றும் அடைக்கும் தாய் ஆகல புன்கண்ணில் புசல் தரும். அகழ்வாழை தாமில்ல போல தம்மை வா பொருத்த தலை. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சால் அறிவார் தொழில். அருள் செல்வம் செல்வத்தும் செல்வம் பொருள் செல்வம் பூரியார் கண்ணும் உல. அடக்க அமரரும் உழிக்கும் அடங்காமை ஆறும் ஊற்றிடும். அன்புடைமை ஆடல் குடிப்பிடத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. ஆற்றின் நடைநிறுத்தி ஈகு அது பொருள் போற்றி வழங்கும் நெறி. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றல் போற்றி வழங்கும் நெறி. இனிய உருவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்கவ தட்டு. இருந்தார் அணையே சினத்தை துறந்தார் துணை. இன்மையுள் இன்மை விருந்தொரல் வன்மையில் வன்மை மடவார் பொறை. இன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன் மகனை சான்றர் என கேட்டதால். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் விளைவுக்கு. உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். உதவி வரை துன்று உதவி செயற்பட்டார் சார்பில் மறைத்து. உழுதுண்டு வாழ்வரே வாழ்வார் மற்ற எல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். ஊருணி நீந்திரை தற்று உலகமாம் பேரறிவாளம் திரு. ஏரின் உள்ள அற்புழவர் புயல் என்னும் வாரி வளங்குற்றிக்கால். அயத்த நீங்கி தெரிந்தார்க்கு வயத்தின் வானம் நனி எது உடைத்து. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரின ஒம்பப்படும். கற்க கசந்தன கற்பாவை கற்றப்பின் நிற்காதற்கு தக. கற்ற நாளைய பயனிற்குள் வாழ அறிவும் நன்றார் தொடர் நெனி. காலத்தினால் செய்து நன்றி சிறிதனிலும் ஞானத்தின் மனப்பெரிது. குலனினிது யாழினிது என்பதாம் மக்கள் மழலெச்சொல் கேளாதவர். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குரல். கேடி செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடெல்லாம் மற்றையாவை. வேண்டுதல் வேண்டாமை இளநடி செய்தார்க்கு யாரும் இளமை இல்ல. பிறவின் பெருங்கடை நீந்துவா நீந்தார் இளைஞன் நடி சேராதார். துப்பாக்கி தூவும் மழை. செய்யாமல் செய்த உதவிக்கு வயகமும் வானகமும் ஆற்றல் அறிந்து. நன்றி மறுப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறுப்பது நன்று. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீரொழுக்கும் என்றும் இடுமை தரும். மலனிசை ஏகினார் மானடி சேர்ந்தார் இளநிசை மீண்டு வாழ்வார். தக்கார் தகவிலா என்பது அவர் எச்சத்தால் காணப்படும். மிகுதியான் மிக்க அவை செய்தாராம் தாம் தகுதியாம் என்று விடல். எவராயினும் நாக்காக்கை காவாக்கால் சோகப்ப சொல்லிருக்கப்பட்டு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜி கிஷா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போது திருக்குறள் சொல்ல வந்துள்ளேன். திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கற்க கசந்தன கற்பவை கற்ற பின் நிற்காதற்கு தக. கற்ற நூலாய பயனிற்குள்
ஒழுக்கம் ஒழுக்கம் தரலாம் ஒழுக்கம் மொழிதினம் ஓமப்படும். முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். செல்வத்தும் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தும் எல்லாம் தலை. நன்றி மறுப்பது நன்று அன்று நன்றல்லது அன்றே மறுப்பது நன்று. நன்றிக்கு விட்டாகும் நல்ல ஒழுக்கம் தீ ஒழுக்கம் என்று வினவை தரும். முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். இனிய உலகாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று இருந்தார் அணியார் சினத்தை துறந்தார் துணை. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது. முகனாக நட்பது நட்பன்று நெஞ்சத்தாக நட்பது நட்பு. வேண்டுதல் வேண்டாமை இல நடி சேர்ந்தார்கள் யாரும் இளமை இல மலமிசை எறினால் மானடி சேர்ந்தால் இளமிசை நீந்து வாழ்வாள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் விஷயா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் திருக்குறள் சொல்ல போகிறேன். திருக்குறள் எழுதியவர் திருவள்ளுவர். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகல் முற்றவர்களுக்கு கட்டுநாய் பயணிக்குள் வாழ நற்றார் தோழி வளர்ந்து செய்கினால் மானடி சிறந்தார் இனம் சென்று வாழ்வார். பொய்யாமை ஆற்றி அற பிற செய்யாமை செய்ய நன்று. துப்பாக்கு துப்பாய் தூவும் மழை எல்லாம் இழுக்கல்ல சான்றோருக்கு பொய்யா இழுக்கு இன்று பொழுது பெருந்தவர்க்கும் தன் மகனை சான்றோ என கேட்டதார். உழாய் நீதி ஆய் நீதி என்பதாம் மக்கள் மயனி சொல் கேளாதவர். ஒழுக்கம் விருப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரின் மோமப்படும். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தண்ணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செய்யும். இனிய உலகாக நடுகுறல் தடி இருக்க காய் கவனத்தற்று இருந்தார் ஆனே சினத்தை துறந்தார் துணை. அன்பிற்கு ஒன்றும் அணைக்கும் தார் புன்கண்ணீர் புசல் தரும். தக்க தகவல் என்பது அவரது எச்சத்தால் காணப்படும். நன்றிக்கு வித்தாகும் நல்ல ஒழுக்கம் தீய ஒழுக்கம் என்றும் விடுவி தரும். கற்க கசதர கற்பவை கற்றொட்டி நிற்கதக வேண்டுதல் வேண்டாம் இல்லா நடி சென்றால் யாரும் விடுமே இல்லை. அடக்கம் அமரும் உயிர்க்கும் அடங்காமை ஆறில் வித்துவிடும். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் இருக்கு. பிறகு இன்னாத முற்பகல் செய்யும் தங்கம் இன்ன பிற்பகல் தாமே வரும். புறத்துரிமை நீரின்று அமையும் அகத்துரிமை வாய் நின்று காணப்படும். நீரின்று அமையார் உலகில் நின்று வானின்று அமைய உலகம். தன்னென்று அறிவது பெயர்க்க பொற்பி நன்று தன்னை சுடும். நன்றி மறுப்பின் கற்றது நன்றல்லது அன்றே மறுப்பின் நன்று. தொட்டில தூணும் மனைக்கேறு மாந்திற்கு கற்றல் தூணும் அறிவு. இன்னார் செய்த அறிவுறுத்தர் அவனான நன்மையை செய்துவிடும். செல்வத்தும் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தும் எல்லாம் தலை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்மை இகழ்வாரை போட்டது. காலத்தினால் செய்த நன்றி சீர்தனின் ஞானத்தில் மானம் பெறுவது. தீயினா சுத்த பொருளாரும் மாறாதே நாவினா சுட்டது. முயற்சி திருவினையாகும் முயற்சியின்மை புகுத்திவிடும். தோன்றி புகழது தோன்றாமை அக்தில தோன்றி தோன்றாமை நன்று. முகநக நட்பது நட்பென்று நெஞ்சத்தாக நக நட்பது நட்பு. யாக உராயுள் நான்காக்க காவக்க சோகக்க சொல்லிக்கப்பட்டு கேடு இல்லாத வீண் செல்வம் கல்வி ஒருவருக்கு மாறலாம் மற்ற பிறகு பெருங்கலை நீ துணி தவறு இரவர் நடி சேர்வத்தார். அன்பும் மரணம் உடைத்த இல்வாக்கு பண்பும் பயன்பாது. உடுக்க இழந்தவன் கைப்போல் அங்கே இருக்கார் வாழ்வதற்கு நட்பு. எப்பொருள் யார் யார் வாக்கிய அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அஞ்சுவது அஞ்சாமை பேரையில் அஞ்சுவது அஞ்சல் அறிவு தொழிலாகும். நன்றி வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அறிவியா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போ திருக்குறள் சொல்ல போகிறேன். திருக்குறள் எழுதியவர் திருவள்ளுவர். அகர எழுத்தெல்லாம் ஆதி பகல் முற்றவர்களுக்கு தீயினால் சுற்ற போர் அரும் மாறாது நாள் சுற்றுவது. எல்லாம் விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யார் விளக்கு. கேள்வி செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடெல்லாம் மற்றவை. காலத்தினால் செய்த நன்றி சிறிதனிலும் ஞானத்தின் மான பெரிது. கேள்வி செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடெல்லாம் மற்றவை. நன்றி மறுப்பது நன்று நன்றல்லது அன்றே மறுப்பது நன்று. நன்றிக்கு வித்தாவும் நல்ல ஒழுக்கம் தீ ஒழுக்கம் என்று விடுமை தரும். ஒழுக்கம் இனம் தரலாம் ஒழுக்கம் உயிரினம் உம்மப்படும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்மை இகழ்வார் பொருள்கள் தலை. முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அவனாக நட்பது நட்பு. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தப்பின் தன்னெஞ்சு தன்னை சுடும். வாய்மை எனப்படுவது யாரினும் யாரோனும் தன்மை இல்லாத தீமை இல்லாத சொல். கற்கண் அசுரன கற்பவை கற்ற பின் இருக்க தக.
நன்றி. வாய்ஸ் யாருமா இருக்கிறாங்க? ஃபிஃப்த்து முகமது தள்ளி கூப்பிடு. நான் தாமோடு படிக்கிறேன். நான் இப்போ திருக்குறள் சொல்ல வரவில்லை. அவர் உலகத்தெல்லாம் ஆணி பகவான் தேவையாக உருவாக நலங்குழல் கண்ணிப்பாக்காய் கவர்னட்டு எல்லாருக்கும் விளக்கெல்லாம் சார்ந்தவருக்கு புயலுக்கு விளக்கு மனசு நாம் மனுஷன் நின்று பொறுமை ஆட்டி அறப்பேசமே நன்று தீ நாச்சுட்ட போல ஆளை நல்லா சுட்டையாவது நன்றி மாப்பு நன்றி அதே மாப்பன் நன்றி நோய் நாடி முழல் நாடி அழுத்தனுக்கும் வாய் நாடி வாழ்வு நன்றிக்கு விட்டாகும் நல்லொழுக்கும் தீவிற்கும் என்று விரும்பி தரும் பக்க கசலான கப்பலை கட்டப்பி நீக்க அழுகு தரும் காலைக்கு ஆசிரியர் நன்றி சிறியரின் ஆழத்தின் மானப்பெயர் குழலில் நின்று ஆயிரம் ராமாக்கள் மாநில சொற்கள் தோன்று புகழத்தவனுக்கு அடிலா தோன்றலில் தோன்றாமை நன்று இசை பரவாயில்லை அவர் செய்திருந்தார். நன்றி வணக்கம். நான் இப்போது திருக்குறள் சொல்ல வந்துள்ளேன். திருக்குறள் தேவத்திருவர் அவர் முதலிடத்தில் நாம் அடிபடுகிறது உலகத்தில் நச்சுத்த உண்டாக மாநாட்டை நாம் நச்சுத்தவர்கள் இனி உலகாக இல்லாத குரல் பண்ணி இப்ப காய்நோவு தட்டு எல்லா வழக்கம் விளக்கெல்லாம் சார்ந்தவர்கள் பொய்யா விளக்கவர்களுக்கு மனம் செய்யதினால் மாநடி சேர்ந்தார் நினைவு நீண்டு வாழ்வர் கற்ப கசிதார கற்பவை கற்பபடி காய்ந்து தக துப்பாக்கி துப்பாயா துப்பாக்கி தூமலை நன்றி 30 நன்றி 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 30 நன்றி நன்றிக்கு விட்டாலும் நல்லவர்களுக்கு உண்மையுமே தரும் ஆனால் செய்யதினால் மாநடி சேர்ந்தார் நினைவு நீண்டு வாழ்வார். நன்றி வணக்கம். மதிப்புக்குரிய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற பாபி கதிரவன் அவர்கள் வேலூர் மாநகர கவுன்சிலர். அவங்க இந்த மற்ற கவுன்சிலர்களாக எவ்வளோ இருக்கிறாங்க, இவங்க ஒரு வித்தியாசமானவங்க. எதையும் எதிர்பார்க்கின்ற தன் சொந்த செலவிலே தன்னுடைய பகுதி வார்டில் இருக்கிற எல்லா சீர்திருத்தமும் செய்து வருகிறார்கள். மாநகராட்சி சார்பாக செய்கிறாங்களோ இல்லையோ இவங்க முன்னின்று தன்னுடைய சொந்த செலவிலே அவங்க சொல்கிறாங்க செய்து வராங்க. நல்ல அவர் சமூக தொண்டு செய்து வராங்க. அதேமாரி இந்த பள்ளிகளுக்கும் அங்கங்கே போய் திருக்குறள் ஐயா அவர்களுடன் இணைந்து திருக்குறள் ஒப்புவித்தல் அதை திருக்குறளை உலக அளவிலே நம்ம பிரசித்தி பெற்ற ஒரு நூலாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய முயற்சி மிகவும் வெற்றி பெற வேண்டும். அதே போன்று இப்போ இந்த பள்ளிக்கு விஜயம் செய்து மாணவர்கள் திருக்குறள் ஒப்புவித்ததை மிகவும் மதிப்பாகவும் சந்தோஷமாகவும் விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது மாணவர்கள் அனைவருக்கு இனிப்பு வழங்கி இருக்கிறார்கள். அவர்கள் வருகைக்காக சிறப்பித்தமைக்காக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பள்ளியின் செயலாளர் தற்போது இல்லை, அவசர நிமித்தமாக வெளியே சென்று விட்டார். அதை அவருடைய இடத்தை நான் எடுத்துக்கொண்டு அவருக்கு பதிலாக இங்கே நன்றியை தெரிவிக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை அவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.